G20 உச்சி மாநாட்டில் கோடீஸ்வரர்களுக்கு 2% வரி விதிக்கும் பிரேசிலின் முன்மொழிவு குறித்து விவாதிக்கப்படும் போது இந்தியாவின் நிலை என்ன என்பது விளக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுகையில், ஒரு வருடத்திற்கு முன்பு G20 உச்சி மாநாடு டெல்லியில் நடந்தது. G20 தலைவர்கள் பதவி ஒவ்வொரு ஆண்டும் அதன் உறுப்பு நாடுகளுக்கு சுழற்சி அடிப்படையில் வழங்கப்படும். 2 மாதங்களுக்கு பிறகு அடுத்த G20 உச்சி மாநாடு பிரேசிலில் நடக்க உள்ளது. ஆனால் மாநாட்டை நடத்துவது பற்றி நமது உயிரியல் ரீதியாக பிறக்காத பிரதமர் செய்ததை போல பிரேசில் தம்பட்டம் எதுவும் அடித்துக் கொள்ளவில்லை. நவம்பர் 2024 உச்சி மாநாட்டில் 1000 கோடிக்கு மேல் சொத்துக்கள் உடைய கோடீஸ்வரர்கள் மீதும் 2% சொத்து வரிக்கான திட்டத்தை பிரேசில் முன்வைத்துள்ளது. இந்த முன்மொழிவை பிரான்ஸ், ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜெர்மனி ஏற்கனவே ஆதரித்துள்ளன. இந்தியா இது குறித்து மௌனமாக உள்ளது. இது பற்றி விவாதிக்கப்படும் போது இந்தியாவின் நிலை என்னவாக இருக்கும்? ஒரு அறிக்கையின்படி இந்தியாவில் 334 பேர் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் சொத்துக்கள் வைத்துள்ளனர் என தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம் பற்றி விவாதிக்கப்படும் போது இந்தியாவின் நிலை என்ன என்பது குறித்து ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.